अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا. قال نبينا صلى الله عليه وسلم: الصيام جنة. صدق الله العلي العظيم. அளவற்றாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பிரியர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாமெல்லாம் புனித ரமபான் மாதத்தை அடைந்து அந்த ரமபான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அன்பை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அதிகமான அமல்களை எல்லாம் செய்து வந்தோம். அந்த புனித ரமபான் மாதம் நம்மை விட்டும் விடைபெற இருக்கிறது. அந்த ரமபான் மாதம் நமக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அமைவதற்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோம். பெருமக்கள் சொல்வார்கள், ரமதான் மாதம் சில மனிதர்களுக்கு சாதகமாக அமையும், சில மனிதர்களுக்கு பாதகமாக அமையும். யாருக்கு ரமதான் மாதம் வறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் சாதகமாக சாட்சி சொல்லும் என்றால், ரமதானுக்கு பிறகும் யார் தன்னுடைய வாழ்க்கையை வழியை நல்ல வழியில் செலவழிக்கிறாரோ, வாழ்க்கையை நன்மையான விஷயத்தில் செலவழிக்கிறாரோ, அவருக்கு புனித ரமதான் மாதம் வறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் சாதகமாக சாட்சி சொல்லும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். எனவே நாம் ரமதானுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், ரமதான் மாதம் நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன, படிப்பனை என்ன என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, ரமதான் மாதத்தில் சில ஒழுக்கங்களை நாம் பேணினோம், சில பண்புகளை, சில நற்குணத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டோம். அதே போன்றுதான் ரமதானுக்கு பிறகும் அந்த ஒழுக்கங்களை நாம் தொடர்ச்சியாக பேண வேண்டும். ரமதானுக்கு பிறகும் ரமதான் மாதத்தில் இருந்த நற்குணத்தை நாம் பேண வேண்டும். அப்படி பேணுகின்ற போது ரமதான் மாதம் மறுமை நாளில் நமக்கு அல்லாஹ்விடத்தில் சாட்சியாக சாதகமாக சாட்சி சொல்லும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். எனவே ரமதானுக்கு பிறகு நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன, ரமதானுக்கு பிறகு நாம் செயல்படுத்த வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கிற பொழுது முதலாக நாவை நாம் பேண வேண்டும். நாவின் மூலம் வரக்கூடிய தீய வார்த்தைகள், சண்டைகள், புறம் பேசுதல், கோள் சொல்லுதல், பிறரை மூட்டியிடுதல் போன்ற விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம். ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள், அதை நான் இறுக பற்றி பிடித்துக் கொள்கிறேன் என்று கேட்டபோது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அம்லிக் ஹாதா, நீ இதை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். இஷாரா இலா லிசானிஹி, தன்னுடைய நாவின் பக்கம் விரலை நீட்டி இந்த நாவை உடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள், அப்படி வைத்துக் கொண்டால் மறுமையில் நீ வெற்றி பெறுவாய் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். என்ன காரணம் என்றால், இன்றைக்கு பார்க்கலாம்
உலகத்தில் அதிகமான பாவங்கள் நிகழ்வதற்கு காரணமாக இருப்பது நாவுதான் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அக்ஸிரு ஹதாயிபுன் ஆதம், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய, ஆதமுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய பாவங்களில் அதிகமானது ஃபீ லிசானிஹி, நாவினால் ஏற்படுகிறது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய ஹதீஸை நம்மால் காண முடிகிறது. எனவேதான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் 2 உறுப்பை பாவத்திலிருந்து பாதுகாக்க பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைக்க நான் பொறுப்பு என்றார்கள். யார் 2 உறுப்புகளை பாவத்திலிருந்து பாதுகாக்க பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைக்க நான் பொறுப்பு என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டு, அந்த 2 உறுப்புகள் எது என்றால், ஒன்று நாவு, இன்னொன்று 2 தொடைக்கு மத்தியில் இருக்கிற உறுப்பு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் எந்த அளவுக்கு நாவின் விளைவை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாவின் மூலமாகத்தான் உலகத்தில் அதிகமான பாவங்கள் ஏற்படுகிறது, சண்டைகள் ஏற்படுகிறது, புறம் பேசுவது ஏற்படுகிறது, கோல் சொல்வதில் ஏற்படுகிறது. எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள், மறுமையில் நீ வெற்றி பெறுவாய் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல அருமையான பெருமக்களே, அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் தரக ஃபுதுலல் கலாம், யார் பேச்சை சுருக்கி கொண்டார்களோ, யார் வளவளா என்று பேசாமல் பேச்சை சுருக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு ஞானம் கொடுக்கப்படும். யாருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர்கள் அதிகமான நன்மையை பெறுவார்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நாவின் மூலம் வரக்கூடிய தீய வார்த்தைகளை விட்டும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டும், புறம் பேசுதலை விட்டும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டும், கோல் சொல்வதை விட்டும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டும், சண்டையிடுவதை விட்டும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டும். ஆக மொத்தம் நாவின் மூலம் வரக்கூடிய பாவங்களை விட்டும் நாம் தவிர்க்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், ரமதான் மாதத்திலும் சரி, ரமதானுக்கு பிறகும் சரி, அதிகமான மக்கள் புறம் பேசுவதை பார்க்கிறோம். அதிகமான மக்கள் புறம் பேசுவதை பார்க்கிறோம். புறம் என்பது மிகப்பெரிய கொடிய பாவம் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் புறம் என்பது ஒரு சாதாரண விஷயம்தான் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, புறம் பேசுதல் விபச்சாரத்தை விட கொடிய பாவம் என்றார்கள். புறம் பேசுதல் விபச்சாரத்தை விட கொடிய பாவம் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வ கைஃபல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, புறம் பேசுதல் விபச்சாரத்தை விட கொடிய பாவமாக எப்படி இருக்க முடியும் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னர் ரஜுல யஸ்னி ஃபயதூபுல்லாஹு அலைஹி, ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து அவன் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்டால் அந்த பாவத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஒரு மனிதன் பிறரை பற்றி புறம்பேசி அவன் பாவமன்னிப்பு கேட்டால் அவனுடைய பாவத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாரை பற்றி இவன் புறம்பேசினானோ அவன் மன்னிக்காதவரை என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் விபச்சாரத்தை விட கொடிய பாவம் தான், மிக கொடூரமான பாவம் தான் புறம் பேசுதல் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னது மட்டுமல்ல, புறம் பேசுவது கபருடைய வேதனையை பெற்றுத் தரக்கூடிய ஒரு காரியம் என்றும் சொன்னார்கள். புறம் பேசுதல் கபருடைய வேதனையை பெற்றுத் தரக்கூடிய ஒரு காரியம் என்றும் சொன்னார்கள். ஒரு நாள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடம் வந்தது. அந்த இடம் வந்தவுடன் அவருடைய வாகனம் மிரளுகிறது, துள்ளுகிறது. இறங்கி பார்த்தார்கள், அந்த இடத்தில் 2 கபர் இருந்தது. இறங்கி பார்த்தார்கள், அந்த இடத்தில் 2 கபர் இருந்தது. உடனே நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஒரு பச்சை மட்டையை 2 கபரில் ஊண்டி விட்டு இந்த 2 கபர் வாசிகளும் 2 செயலின் காரணமாக வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒரு கபர் வாசி சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாத காரணத்தினால் இன்னொரு கபர் வாசிக்கு வேதனை, பிறரை பற்றி கோல் சொன்னார், புறம் பேசினார், எனவே அவர் வேதனை செய்யப்படுகிறார் கபரில் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். என்றால் புறம் பேசுவது என்பது சாதாரண பாவம் அல்ல, அது மிகப்பெரிய கொடிய பாவம். விபச்சாரத்தை விட கொடிய பாவம் மட்டுமல்ல, கபருடைய வேதனையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாவம். கபருடைய வேதனையை பெற்றுத்தரக்கூடிய பாவம் மட்டுமல்ல, மறுமையில் நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாவம் தான் புறம் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். எப்படி? ஒரு மனிதன் ஒருவரை பற்றி புறம் பேசினார், ஒரு மனிதர் ஒருவரை பற்றி புறம் பேசினார். ஆனால் அவருடைய
அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்காமல் மரணித்து விட்டான், மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா இவர் யாரை பற்றி புறம்பேசினாரோ அவருடைய பாவத்தை எல்லாம் இவருக்கு வாங்கி கொடுத்து இவருடைய நன்மை எல்லாம் அவருக்கு கொடுத்து விட்டு நன்மையை கொண்டு வந்தவர் பொறுமேசிய காரணத்தினால் நரகத்தை செல்வார் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு லா யதுகுலல் ஜன்னத அன்னம்மாம், கோல் சொல்பவர்கள் புறம் பேசுபவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம் என்றால், நாவின் மூலம் வரக்கூடிய பாவமான காரியங்களை விட்டும் நோம்புக்கு பிறகும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டும். இது நோன்புக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம், நோன்புடைய ஒரு படிப்பினை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், நோன்பின் நோக்கம் இறையச்சம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நோன்பின் நோக்கமே இறையச்சம். ரமதான் மாதத்தில் எப்படி பாவத்தை விட்டும் தவறு நடந்தவனோ, புறம்பேசுவதை விட்டும் கோல் சொல்வதை விட்டும் சண்டையிடுவதை விட்டும் இன்னும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை விட்டும் தீய வார்த்தைகளை விட்டும் ரமதான் மாதத்தில் நாம் தவறு நடந்ததை போன்று ரமதானுக்கு பிறகும் இந்த வாழ்க்கையை, அந்த நடைமுறையை, அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும். இதைத்தான் ரமதான் மாதம் நமக்கு கற்றுத்தருகிறது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம். அடுத்த ஒரு சொல்வதா சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம் என்றார்கள். எதிலிருந்து கேடயம் என்றால் பலவிதமான ஹதீஸில் வருகிறது. பாவத்திலிருந்து மனிதனை பாதுகாக்கக்கூடிய கேடயம், பாவத்திலிருந்து மனிதனை பாதுகாக்கக்கூடிய கேடயம். இன்னொரு ஹதீஸில் நரகத்திலிருந்து மனிதனை பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ரமதான் மாதத்தில் நாவை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்ததை போல, பாவமான காரியத்திலிருந்து நாவை நாம் பாதுகாத்தது போல, ரமதானுக்கு பிறகும் அந்த நாவை நாம் பாதுகாக்க வேண்டும். பாவமான காரியத்திலிருந்து என் ஒரு பாடத்தை ரமதான் மாதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அருமையான பெருமக்களே, அடுத்து நாம் பேண வேண்டிய விஷயம் பார்வையை பேண வேண்டும். நம்முடைய பார்வையை பேண வேண்டும். பார்க்கத்தகாத இடத்தில் பார்ப்பதை விட்டும் நாம் பார்வையை பேண வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பார்வை என்பது இப்லீசுடைய அம்புகளில் ஒரு அம்பு என்றார்கள். ஷைத்தானுடைய அம்புகளில் ஒரு அம்புதான் கெட்ட பார்வை. பார்வை என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தேவையில்லாத பார்வைகளை நாம் விட வேண்டும், தேவையில்லாத பார்வைகளை நாம் விட வேண்டும். அப்படி தேவையில்லாத பார்வைகளை விட்டுவிட்டால் அல்லாஹ் நமக்கு என்ன இதை தருவான்? அல்லாஹ் தரக்கூடிய சன்மானம் என்ன? அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன என்றால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் தரக ஃபுலன் நபரி உதிஅஹு ஃபுல்லாஹ். தேவையில்லாத பார்வையை எந்த மனிதன் விட்டுவிட்டானோ அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் அல்லாஹ் போடுவான் என்றார்கள். தேவையில்லாத பார்வையை எந்த மனிதன் விட்டுவிட்டார்களோ அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு பயத்தை போடுவான், ஒரு ஹவுஃபை போடுவான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். எனவே உலகத்தில் வாழும் போது சில பயங்களை விட்டு நாம் தவிர நடக்க வேண்டும். உலகத்தில் வாழும்போது சில பயத்தோடு நாம் வாழ வேண்டும். ஏறத்தாழ 7 விதமான பயங்கள் நமக்கு இருக்க வேண்டும். 7 விதமான பயங்கள் நமக்கு இருக்க வேண்டும். ஒன்று என்ன? அல்லாஹ் ஈமானை எடுத்துவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஈமானை எடுத்துவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு பயம் இருக்க வேண்டும். ஈமான் என்பது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம். ஈமான் என்பது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம். எனவே ஈமானை அல்லாஹ் எடுத்துவிட்டால் நாம் என்ன செய்வது என்ற பயத்தோடு உலகத்தில் வாழ வேண்டும். காலையில் மூமினாக இருப்பவர் மாலை நேரத்தில் காஃபிராக ஆகிவிடுவார், மாலை நேரத்தில் மூமினாக இருப்பவர் காலை நேரத்தில் காஃபிராக ஆகிவிடுவார் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். ஒரு நிகழ்ச்சியும் சொல்லி காட்டினார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. ஒரு யுத்த களத்தில் ஒரு நபி தோழர் எதிரிகளை கடுமையாக தாக்கி போர் செய்து கொண்டிருந்தார். சஹாபாக்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், இவர் சுருக்கவாசி என்றார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இல்லை இல்லை, இவர் நரகவாசி என்றார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். எத்தனையோ எதிரிகளை யுத்தத்தில் வெட்டி வீழ்த்தி அவர் கடுமையாக போர் செய்கிறார், இவர் எப்படி நரகவாசியா இருக்க முடியும் என்ற ஆச்சரியத்தோடு சஹாபாக்கள் இருக்கும்போது அந்த சஹாபிக்கு யுத்த களத்தில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் வைத்திருந்த ஆயுதத்தை தரையில் நட்டி அந்த ஆயுதத்தின் மீது துடைய உடம்பை வைத்து அமுக்கினார். அப்படியே அவர் மூத்தாக போய்விட்டார். தன்னை தற்கொலை செய்து கொண்டார். யுத்தத்திற்கு செல்கின்ற பொழுது ஈமானோடு சென்றார். யுத்தத்தில் பங்கேற்று அவர் போராடுகின்ற பொழுது தனக்கு ஏற்பட்ட காயத்தின் காரணமாக தன்னை மாய்த்துக் கொண்டார். அதன் காரணமாக ஈமான் இல்லாமல் மரணித்து விட்டார் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்வார்கள். எனவே நமக்கு 7 விதமான பயங்கள் இருக்க வேண்டும். ஒன்னாவது, அல்லாஹ் நம்முடைய ஈமானை எடுத்துவிட்டால் என்ன செய்வது? காலை நேரத்தில் ஈமானோடு இருக்கிறோம்,
மாலை நேரத்தில் அல்லாஹ் நம்மை காஃபிராக ஆக்கிவிட்டால் மாலை நேரத்தில் நாம் மூமினாக இருக்கிறோம், காலை நேரத்தில் அல்லாஹ் நம்மை காஃபிராக ஆக்கிவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு பயம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் ஈமானோடு வாழச்சை, ஈமானோடு மரணிக்கச்சை என்று நாம் துஆ செய்ய வேண்டும். இதையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்விற்கு முற்றிலும் பயந்து நடங்கள், நீங்கள் முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். முஸ்லிமாக மரணிப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறார்கள் எத்தனை நபிமார்கள். ரப்பனா தவஃபனா முஸ்லிமன் வ அல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன், ரப்பி தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். என் இறைவா, முஸ்லிமாக என்னை மரணிக்க செய்வாயாக, நல்லவருடைய கூட்டத்தில் என்னை சேர்ப்பாயாக என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவையும் யாக்கூப் நபி அவர்கள் கேட்ட துஆவையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், ஈமானுடைய வாழச் செய்ய வேண்டும், ஈமானுடைய மரணிக்க செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஈமானுக்காக நாம் துஆ செய்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த பயம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஈமானை நிறுத்திவிட்டால் என்ன செய்வது என்று ஒரு பயம் இருக்க வேண்டும். இரண்டாவது, மலக்குல் மௌத் எப்போ வருவார் சொல்ல முடியாது இல்லையா? மலக்குல் மௌத் எப்போ வருவார் என்று சொல்ல முடியாது. எனவே மலக்குல் மௌத்துடைய பயம் இருக்க வேண்டும். திடீர்னு மலக்குல் மௌத் வந்துவிட்டால் என்ன செய்வது, மலக்குல் மௌத் வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு பயம் இருக்க வேண்டும். மூன்றாவது, கிராமன் காத்திபீன், நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை இரண்டு மலக்குமார்கள் சங்கையான எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு பயம் இருக்க வேண்டும். நன்மையான செயல்களை செய்தால், நன்மையான வார்த்தைகளை பேசினால், நற்காரியங்களை செய்தால் நன்மையில் மலக்குமார் எழுகிறார். தீமையான வார்த்தைகளை பேசினால், தீமைகளை நாம் செய்தால், தீமையை பதிவு செய்யக்கூடிய மலக்குமார் நம்மளுடைய இதயத்தில் இருந்து கொண்டு அந்த தீமையான விஷயத்தை பதிவு செய்கிறார். எனவே கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் நாம் செய்யக்கூடிய செயலை, பேசக்கூடிய பேச்சை அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பயமும் நமக்கு இருக்க வேண்டும். இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன? ஷைத்தானுடைய பயம் இருக்க வேண்டும். அவன் எப்படி வழிகெடுப்பான் சொல்ல முடியாது. அல்லாஹ்விடத்தில் சபதத்தை ஏற்றவன், அல்லாஹ்விடத்தில் சபதத்தை எடுத்து வந்தவன். யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய உன் அடியார்களை முன்னால் இருந்து கெடுப்பேன், பின்னால் இருந்து நான் கெடுப்பேன், அவருக்கு மேலையும் கீழையும் வலது பக்கமும் இடது பக்கமும் நான் எதிர்பார்த்து இருந்து உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் நான் எதிர்பார்த்திருந்து அவர்கள் திசையில் நான் நின்று அவர்களை வழிகெடுப்பேன் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் சபதத்தை எடுத்து வரான ஷைத்தான். அந்த ஷைத்தான் நம்மை எந்த வழியிலும் கெடுத்துவிடக் கூடாது என்ற பயத்தோடு உலகத்தில் வாழ வேண்டும். இது நான்காவது விஷயம். ஐந்தாவது விஷயம் என்ன? துன்யாவுடைய பயம் இருக்க வேண்டும். துன்யா இருக்க மோசமான ஒன்று. இன்னைக்கு பார்ப்போம், துன்யாவுக்காக வேண்டி மார்க்கத்தை விடுபவர்கள் உண்டு. துன்யாவுக்காக வேண்டி சமுதாயத்தை நினைக்காதவர்கள், சமுதாயத்தின் மீது கவலை இல்லாதவர்கள் எல்லாம் உலகத்தில் உண்டு இல்லையா? துன்யா வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தா, உலக வாழ்க்கை என்பது சொற்பமான வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அற்பமான வாழ்க்கைக்காக வேண்டி சமுதாயத்தின் மீது உண்டான கவலை இல்லாமல், சமுதாயத்தின் மீது உண்டான அக்கறை இல்லாமல், சமுதாயம் எப்படி போனால் என்ன, எனக்கு தேவை காசு, எனக்கு தேவை காசு, எனக்கு தேவை பணம், எனக்கு தேவை உலகம் என்ற எண்ணத்தில் வாழக்கூடிய மூமின்கள் இருக்கிறார்கள். இந்த எண்ணம் நம்முடைய ஈமானை பறித்துவிடும். சமுதாயத்துடைய அக்கறை வேண்டும். சமுதாயமா பணமா, பணமா சமுதாயமா காசா, சமுதாயமா செல்வமா என்றால் சமுதாயம் தான் முக்கியத்துவம். இரண்டாவது காசு. மார்க்கமா செல்வமா என்று வருகின்ற போது மார்க்கம் தான் முக்கியத்துவம் என்று நாம் கொடுக்க வேண்டும். செல்வத்தை இரண்டாவது இடத்தில் வைக்க வேண்டும். அப்படி மார்க்கம் தான் முக்கியத்துவம் என்ற எண்ணமுள்ளவர்கள் சமுதாயத்தை முன்னில் வைப்பார்கள். பணத்தை விட, காசை விட, செல்வத்தை விட. இன்னைக்கு பாருங்க, சுருக்கமா சொன்னா நமக்கு புரிகின்ற விதத்தில் நமக்கெல்லாம் கோபத்தை ஏற்படுத்தும் வார்த்தை. ஆனால் முன்னோர்கள் சொல்வார்கள், காசுக்காக வேண்டி பலத்தை தின்பார்கள் என்பார்கள் இல்லையா? நடக்கா இல்லையா? காசுக்காக வேண்டி சமுதாயத்தை விட்டு கொடுப்பவர்கள் உண்டு, காசுக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டு கொடுப்பவர்கள் உண்டு, காசுக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டு கொடுப்பவர்கள் உண்டு. ஆனால் காசா மார்க்கமாக வருகின்ற போது மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். செல்வமா சமுதாயமா என்று வருகின்ற போது சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவேதான் 7 விதமான பயங்களில் 5வது பயம் துன்யாவுடைய பயம் இருக்க வேண்டும். துன்யா நம்மை ஏமாற்றி விடக்கூடாது. அல்லாஹ் துன்யாவுடைய மோகத்தை உள்ளத்தில் தந்து விடாதே, துன்யாவுடைய மோகத்தை உள்ளத்தில் தந்து விடாதே. துன்யா தேவை, ஆனால் மறுமை முக்கியம், மார்க்கம் முக்கியம், சமுதாயம் முக்கியம் என்ற எண்ணத்தோடு உலகத்தில் வாழ வேண்டும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். 6வது பயம் என்ன?
குடும்பத்தின் பயம் இருக்க வேண்டும். சில குடும்பம் இருக்க நம்மை கெடுத்து விடும் இல்லையா? சில குடும்பங்கள் நம்மை கெடுத்து விடும். அது மனைவியா இருக்கலாம் அல்லது மக்களாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்தில், இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வஅவுலாதிக்கும் அதுவல்லக்கும், உங்களுடைய குடும்பங்களும் பொருளாதாரமும் உங்களுக்கு எதிரி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே குடும்பத்துடைய பயம் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், என் குடும்பத்தின் மூலம், என் மனைவியின் மூலம், என் பிள்ளைகள் மூலம் எனக்கு நன்மையை தா, ஷர்ரை விட்டும் பாதுகாத்துடைய அல்லாஹ், தீங்க விட்டும் பாதுகாத்துடைய அல்லாஹ், என் குடும்பத்தின் மூலம் ஈமானின் பலத்தை தா, உறுதியை தா என்ற எண்ணம் இருக்க வேண்டும். குடும்பத்தின் மீது ஒரு பயமும் நமக்கு இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம். ஏழாவது விஷயம் என்ன? இறை பொருத்தம் இல்லாமல் நாம் மரணித்து விடுவோமோ என்ற ஒரு பயம் இருக்க வேண்டும். மரணிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை. அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல், ரிலா இல்லாமல் யார் உலகத்தில் மரணிக்கிறார்களோ மறுமையில் வெற்றியை பெற முடியாது. வருமானம் மினல்லாஹி அக்பர், எல்லா விஷயங்களை விட அல்லாஹ்வுடைய பொருத்தம் மிகப்பெரியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் நாம் மரணித்து விடுவோமோ என்ற ஒரு பயம் இருக்க வேண்டும். இந்த 7 விதமான பயம் எப்போ ஏற்படும் என்றால், இந்த 7 விதமான பயங்கள் எப்பொழுது ஏற்படும் என்றால், தேவையில்லாத பார்வைகளை விட்டும் நாம் தவிர்த்து நடந்தால், தேவையில்லாத பார்வையை விட்டும் நாம் தவிர்த்து நடந்தால் இந்த 7 பயத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்று பெருமக்கள் சொல்வார்கள். அடுத்து நோன்புக்கு பிறகு நாம் பேண வேண்டிய விஷயம், காதை பேண வேண்டும். ரமதான் மாதத்தில் நன்மையான விஷயத்தை கேட்டு இருப்போம், திக்ருகளை கேட்டு இருப்போம், தஸ்பீஹாத்துகளை கேட்டு இருப்போம், குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை செய்மடுத்தி இருப்போம். இதே போன்றுதான் ரமதானுக்கு பிறகும் நன்மையான பேச்சுக்களை கேட்க வேண்டும், திக்ருகளை செவிமடுக்க வேண்டும், தஸ்பீஹாத்துகளை செவிமடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் செவிமடுக்க வேண்டும். இவைகளையும் ரமதானுக்கு பிறகு நாம் பேண வேண்டும். அடுத்து இதர உறுப்புகளையும் பாவங்களை விட்டு நாம் பாதுகாக்க வேண்டும். கைகளை, கால்களை, மற்ற உறுப்புகளை எல்லாம் ரமதான் மாதத்தில் எப்படி பிறகு அடிக்காமல் கையை பாதுகாத்தாமோ, பாவமான காரியத்திற்காக வேண்டி செல்லாமல் தன்னுடைய கால்களை பாதுகாத்தோமோ, இதே போன்று இதர உறுப்புகளையும் பாவத்தில் பயன்படுத்தாமல் பாதுகாத்ததை போல ரமதானுக்கு பிறகு இதர உறுப்புகளை நாம் பாவத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை ரமதான் மாதம் கற்றுத் தருகிறது. அருமையான பெருமக்களை, அதே போல ஹராமான உணவை விட்டும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டும். ரமதானுக்கு பிறகு ஹராமான உணவை விட்டும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டும். இதையும் நாம் பேண வேண்டும். அதே போன்று ரமதானுக்கு பிறகு நமக்கு ஆகுமாக்கப்பட்ட உணவை கூட இஸ்லாம் சொன்னதின் பிரகாரம் நாம் உண்ண வேண்டும். அப்படி உண்டால் அதுதான் ரமதான் மாதம் கற்றுத்தந்த ஒரு பாடம். ரமதான் மாதம் கற்றுத்தந்த பாடங்களில் இதுவும் உண்டு. ரமதான் மாதத்தில் எப்படி உணவை குறைத்து கொண்டோமோ, இஸ்லாம் சொன்னதின் பிரகாரம் உணவை உண்டோமோ, அதே போன்றுதான் ரமதானுக்கு பிறகும் உணவை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அரை சாப்பாடு, காவயிறு தண்ணீர், காவயிறு காலியா இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் எந்த விதமான வியாதிகளும் நோயும் நம்மை அணுகாது. இவைகளை நாம் பேண வேண்டும். ஒன்றாவது நாம் பேண வேண்டிய விஷயம், நம்முடைய நாவை பேண வேண்டும் பாவங்களிலிருந்து. இரண்டாவது பார்வையை பேண வேண்டும். மூன்றாவது நம்முடைய செவியை பேண வேண்டும். அடுத்து ஹராமான செயலிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இதர உறுப்புகளை பேண வேண்டும். அடுத்து உணவில் ஒரு கட்டுப்பாடோடு ரமதானுக்கு பிறகு இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை ரமதான் மாதம் கற்றுத்தருகிறது. அருமையான பெருமக்களை, அது மட்டுமல்ல, ரமதானுக்கு பிறகும் ரமதான் செய்து வந்த அமலை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். தஸ்பீஹாத்துகள் செய்திருப்போம், திக்ருகள் செய்திருப்போம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை குர்ஆன் ஷரீஃபை ஓதியிருப்போம், அதிகமான நன்மைகளை செய்திருப்போம், இபாதத்துகளை செய்திருப்போம், வணங்கியிருப்போம், தொழுதிருப்போம். ரமதானுக்கு பிறகும் அவைகள் தொடர்ச்சியாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ரமதான் மட்டுமல்ல வணக்கத்திற்கு, ரமதான் மாதம் தான் வணக்கத்துக்கு சொந்தமான மாதம். சதகா கொடுப்பது என்பது ரமதான் மட்டுமல்ல, ஜகாத்து கொடுப்பது ரமதான் மட்டுமல்ல, ரமதானுக்கு பிறகும் ஜகாத்து, சதகா, திக்ருகள், தஸ்பீஹாத்துகள், குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது, இதர வணக்கங்களை அதிகமாக செய்தல் போன்றவைகளும் ரமதானுக்கு பிறகு இருக்க வேண்டும் என்று ஒரு பாடத்தை ரமதான் மாதம் கற்றுத் தருகிறது. அல்லாஹ் சொல்லுவான், ஃபைதா அவைத்தும் மனாசிக்குக்கும் ஃபதுகுருல்லாஹ் கதிக்ரிக்கும் ஆபாக்கும் அவஷத்த திக்ரா. ஹஜ்ஜின் கிரிகளை நீங்கள் முடித்து விட்டால், நீங்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டால், அம்மாடி ஹஜ்ஜி செஞ்சாச்சு, நம்முடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான், எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்பட்ட புனிதராக அன்று பிறந்த பாலகராக நாம் மாறிவிட்டோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், நீங்கள் எண்ண வேண்டாம். இனிமேல்தான் உடைய வாழ்க்கையே இருக்கிறது. என்ன வாழ்க்கை? அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்வது, அல்லாஹ்வை அதிகமாக நினைக்குதல். இதே போன்றுதான் ரமதான் மாதத்தை அடைந்தோம், நோன்பு நோற்றோம், ஜமாத்தோடு தொழுதோம்,
திக்ருகள் செய்தோம், தஸ்பீஹாத்துகள் செய்தோம், குர்ஆன் ஷரீஃபை ஓதினோம், நன்மையான காரியத்தை செய்தோம். ரமதானுக்கு பிறகு பழைய வாழ்க்கையை தொடருவோம் என்று நாம் இருந்தால், பழைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து ரமதானுக்கு முன்பு செய்த பாவத்தை நாம் மீண்டும் செய்ய ஆரம்பித்தால், இவர்களெல்லாம் ரமதான் மாதத்துடைய நன்மையை பாழாக்கியவர்கள். இவர்களெல்லாம் ரமதான் மாதத்தில் செய்த நன்மையை பாழாக்கியவர்கள். அல்லாஹ் சொல்லுவான் ஒரு ஆயத்தில், வலா தகூனு கல்லத்தி நகத ஹஸ்லஹா மின் பாதி குவ்வத்தின் அன்காஃபா. அழகான நூற்களை நூற்றி மிகப்பெரிய நூற்கண்டாக ஆக்கிய பிறகு அது உடைத்தவனை போன்று இவன் ஆகிவிடுகிறான். யாரு? நன்மையான காரியத்தை தொடர்ச்சியாக செய்யாத மனிதர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அழகான நூற்களை நூற்றி அழகான நூற்கண்டை உருவாக்கிய பிறகு அதை பாழாக்கியவனை போன்று, அது உடைத்தவனை போன்று ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதே போன்றுதான் ரமதான் மாதத்தில் நாம் செய்த அமல்களை எல்லாம் ரமதானுக்கு பிறகு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடக்கூடாது. பழைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்தால், மீண்டும் பாவமான காரியத்தில் நாம் ஈடுபட்டால் ரமதானில் நாம் செய்த இபாதத்துகள், வைத்த நோன்பு, ஜகாத்து, சதக்கா, தொழுகை எல்லாம் பாழாகி போய்விடும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே ரமதானுக்கு பிறகும் நாம் ஜமாத்தோடு தொழுவதை போன்று ஜமாத்தோடு தொழுக வேண்டும். ரமதான் மாதத்தில் எப்படி சுபுஹுக்காக வேண்டி எழுந்து வந்தோமோ அதே போன்று ரமதானுக்கு பிறகும் ஜமாத்தோடு தொழுக வேண்டும். இதை நாம் பேண வேண்டும். ரமதானுக்கு பிறகு தஸ்பீஹாத்துகள், திக்ருகள் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும், அதையும் பேண வேண்டும். ரமதானுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய வார்த்தையோடு நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதுகளை நாம் பேண வேண்டும். இன்னைக்கு பாருங்க, 27வது இரவில் குர்ஆன் முடித்து விட்டால் மூடி விடுவார்கள் இல்லையா? 27வது இரவில் குர்ஆன் முடித்து விட்டால் மூடி விடுவார்கள். ரமதானுக்கு பிறகு பெருமையாக பேசுவார்கள். நான் 2 குர்ஆன் முடிச்சிட்டேன், நான் 3 குர்ஆன் முடிச்சிட்டேன், 27ல முடிச்சிட்டேன், 10ல ஒரு குர்ஆன், 20ல ஒரு குர்ஆன், அப்புறம் 7 நாட்கள்ல ஒரு குர்ஆன், 3 குர்ஆன் முடிச்சிட்டேன் என்று சொல்லி அதை மூடி, அது பிறகு அடுத்த வருடம் இருப்பதற்காக வேண்டி, தூசி இல்லாத அளவு தூசி படாமல் இருப்பதற்காக வேண்டி அதை சுருட்டி கயிறு வச்சு கட்டி 8வது இடத்தில் அவர்கள் வைப்பார்கள். அடுத்த ரமதான் வந்து விட்டால் அதை எடுத்து ஒரு முத்தம் கொடுத்து தலையை தூக்கி வச்சு அல்லாஹ் என்று கையேந்தி நெஞ்சின் மீது அணைத்துக் கொண்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஆரம்பிப்பார்கள். இதில் அருமையான பெருமக்களே, அமல் செய்வதற்கு ரமதான் மாதம் மட்டுமல்ல, அமல் செய்வதற்கு ரமதான் மாதம் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நம்முடைய வாழ்க்கையை முழுக்க நம்முடைய நல்ல அமல்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த செயல் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நல்ல அமல் மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, சொர்க்கத்தை பெற்று தருவதற்கு ஒரு அழகான வரலாறு. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். ஹாரிஸா பின் நுஅமான் என்ற ஒரு சஹாபி அவ்வழியாக செல்கிறார். சென்றவர் நபிகள் நாயகத்தை பார்த்து சலாம் சொல்லவில்லை, மௌனமாக செல்கிறார். அவரை பார்த்த நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், யா ஹாரிஸா பின் நுஅமான், வாரும் என்று அழைத்து, என்னை பார்த்தீர், எனக்கு ஏன் சலாம் சொல்லவில்லை என்று கேட்டார்கள். ஹாரிஸா பின் நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ரஅய்து மஅக இன்சானன், உங்களோடு ஒரு மனிதர் இருப்பதை பார்த்தேன். உங்களோடு ஒரு மனிதர் இருப்பதை பார்த்தேன். உரீது அன் அஹதஅ ஹாரிஸக ஹதீஸக, எனவே நான் சலாம் சொல்லி உங்களுடைய பேச்சை துண்டிக்க நான் விரும்பலை யா ரசூலல்லாஹ். ஆனால் எனக்கு ஆசை, தாங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்ற ஆசை எண்ணம் எனக்கு உண்டு. நீங்களும் உங்களோடு இருந்த மனிதரும் நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். சலாத்தின் மூலம் இருவருக்கு மத்தியில் ஒரு துண்டிப்பை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை யா ரசூலல்லாஹ், எனவே தான் போய்விட்டேன் என்று ஹாரிஸா பின் நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாரிஸா, நீர் எனக்கு சலாம் சொல்லியிருந்தால் அதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னோடு இருப்பவரை நீ பார்த்தீரா என்று. ஆம் யா ரசூலல்லாஹ், உங்களோடு இருப்பவரை நான் பார்த்தேன். யார் என்று தெரியுமா? தெரியும். யார் என்று தெரியுமா? தெரியும். இந்த ஹதீஸுக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். நபிகள் நாயகத்தோடு இருந்தவர் ஜிப்ரீல். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள்,
நபிகள் நாயகத்தோடு இருந்தவர் ஜிப்ரீல். ஹாரிஸா என்னோடு இருந்தவர் யார் என்று தெரியுமா? தெரியும். யாரு? ஜிப்ரீல் இருந்தார். ஜிப்ரீல் இருந்தார். இந்த ஹதீஸுக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஜிப்ரீலை எல்லோரோடும் பார்க்க முடியாது, அப்படி பார்த்தாலும் பார்வையும் இருக்காது. ஜிப்ரீலை எல்லோரும் பார்க்க முடியாது, அப்படி பார்த்தாலும் இவர் ஜிப்ரீல் என்றும் தெரிந்து கொள்ள முடியாது. அதே போன்று அவருக்கு பார்வையும் இருக்காது. சில பேருக்கு தான் பார்க்கும் வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான், சில பேருக்கு தான் இவர் ஜிப்ரீல் என்ற அறியும் வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான், சில பேருக்கு தான் பார்வையும் இருக்கும். எல்லோருக்கும் ஜிப்ரீலை காண முடியாது, அப்படி கண்டாலும் இவர் ஜிப்ரீல் என்று அறிய முடியாது, அப்படி பார்த்தாலும் பார்வை போய்விடும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாரிஸா பின் நுஅமானே, என்னோடு இருந்தவர் ஜிப்ரீல் என்று உங்களுக்கு தெரியும், தெரிந்தும் ஏன் எனக்கு சலாம் சொல்லவில்லை? நீங்கள் எனக்கு சலாம் சொல்லியிருந்தால் நானும் ஜிப்ரீலும் உமக்கு சலாம் சொல்லியிருப்போமே என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹாரிஸா பின் நுஅமானே, ஜிப்ரீல் என்னோடு இருக்கும்போது உம்மை பற்றி தான் பேசினார். ஜிப்ரீல் என்னோடு இருக்கும்போது உம்மை பற்றி தான் பேசினார். யார் ரசூலல்லாஹ், என்னை பற்றியா பேசினார்? என்ன பேசினார்? என்ன சொன்னார் என்ற ஒரு ஆனந்தத்தில், ஆசையில், ஆர்வத்தோடு கேட்டார். சாதாரண ஆளா ஜிப்ரீல்? அந்த ஜிப்ரீல் என்னை பற்றி பேசினார் என்றால் என்ன பேசினார், என்ன சொன்னார் யார் ரசூலல்லாஹ் என்று கேட்டார் ஹாரிஸா பின் நுஅமான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவர் மறுமையில் சமானூன் 80 நபர்களில் கட்டுப்பட்டவர் என்று சொன்னார். நுஅமானே, ஹாரிஸே, மஸ்ஸமானூன் 80 நபர்கள் என்றால் யார் என்று நான் கேட்டேன். ஜிப்ரீல் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நாளை மறுமை நாளில் சுருக்கத்தில் உங்களோடு அதிகமான மக்கள் இருப்பார்கள். நாளை மறுமை நாளில் சுருக்கத்தில் உங்களோடு அதிகமான மக்கள் இருப்பார்கள். அந்த அதிகமான மக்களில் சிலர் தன் குடும்பத் தலைவரோடு இருப்பார்கள். அந்த குடும்பத் தலைவரோடு இருப்பவர்கள் 80 பேர் இருப்பார்கள். அந்த 80 பேர்களில் இவரும் ஒருவர் என்று உம்மை பற்றி ஜிப்ரீல் சொன்னார். ஹாரிஸா பின் நுஅமானே என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னவுடன் ரொம்ப சந்தோஷம். ஹாரிஸாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. யா ரசூலல்லாஹ், இந்த பாக்கியம் எனக்கு எப்படி கிடைத்தது? என் குடும்பத்தோடு இருக்கும், அது 80 நபர்களோடு இருக்கும் பாக்கியம் எனக்கு எப்படி கிடைத்தது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார் ஹாரிஸா பின் நுஅமான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாரிஸா பின் நுஅமானே, இந்த பாக்கியத்தை அல்லாஹ் உமக்கு வழங்கினான். ஜிப்ரீல் சொன்னார், எதற்காக தெரியுமா? நீர் ஒரு செயலை, ஒரு அமலை தொடர்ச்சியாக வளையமையாக செய்து வருகிறீர், இதற்காக வேண்டி அல்லாஹ் தரக்கூடிய பரிசு. இதற்காக வேண்டி நல்ல அமல்களை தொடர்ச்சியாக விடாமல் செய்து வருகிறீர், இதற்காக வேண்டி அல்லாஹ் தரக்கூடிய பரிசுதான் உம்முடைய குடும்பத்தார்கள் 80 பேர்களில் நீரும் ஒருவர் இன்னொரு பரிசை அல்லாஹ் தருகிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமலுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு உண்டு. தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமலுக்குத்தான் அந்த அமல் தான் சுருக்கத்தை பெற்று தரும். ஏதோ ரமதான் மாதத்தை அடைந்தோம், நோன்பிருந்தோம், குர்ஆனை ஓதினோம், தஸ்பீஹாத்துகள், திக்ர்கள் செய்தோம், ஜமாஅத்தோடு தொழுதோம், இதர வணக்கங்களை அதிகமாக செய்தோம், ரமதானுக்கு பிறகு அவைகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு பழைய வாழ்க்கையை தொடர்வோம் என்றால் நம்முடைய அமலை, ரமதானில் நாம் செய்த அமலை நாம் பாழாக்கி விடுகிறோம் அருமையான பெருமக்களே. எனவே ரமதான் மாதம் கற்றுத்தரக்கூடிய பாடம், ரமதான் மாதம் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நமக்காக வேண்டி சாதகமாக சாட்சி சொல்ல வேண்டுமானால் ரமதானுக்கு பிறகும் ரமதானுடைய வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ரமதான் நமக்கு அல்லாஹ்விடத்தில் சாதகமாக சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், ரமதானின் ஒரு பேன் எடுத்ததை போல, ஜமாத்தை பேணுதை போன்று, ஜகாத்தை சதகா கொடுத்ததை போல, இதர அமல்கள் செய்ததை போல ரமதானுக்கு பிறகும் இவர் கடைபிடித்தார் யா அல்லாஹ் என்று அந்த ரமதான் மாதம் நமக்கு சாதகமாக மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். எனவேதான் சஹாபாக்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், ரமதானை அடையும் வாய்ப்பை தா என்று 6 மாதங்களுக்கு முன்பு துஆ செய்வார்கள். ரமதான் மாதம் முடிந்துவிட்டால் 6 மாதம் தொடர்ச்சியாக துஆ செய்வார்கள், நாங்கள் செய்த அமலை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று சஹாபாக்கள் துஆ செய்வார்கள். அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு சொல்வார்கள், இன்னமா யதஅப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், முத்தகீன்கள் செய்யக்கூடிய அமலைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற ஆயத்திற்கு அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் விளக்கம் சொல்கின்ற போது,
யாரிடத்தில் ஒரு செயல் தொடர்ச்சியாக இருக்குமோ இவர்கள் முத்தகீன்கள். யார் ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்கிறாரோ இவர் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று இன்னமா தஅப்பலல்லாஹு மினல் முத்தகீன் என்ற ஆயத்திற்கு அலியு கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் நமக்கு விளக்கம் சொல்லித் தருகிறார். எனவே ரமதான் மாதம் நமக்கு தந்த பாடம் என்ன, படிப்பினை என்ன, அது நமக்கு ஏற்படுத்திய அமல்கள் என்ன, செயல்கள் என்ன என்பதை புரிந்து ரமதான் மாதத்தில் நாவை பேணுதலாக வைத்ததை போல காதுகளையும் கண்களையும் இதர உறுப்புகளையும் பாவகமான காரியத்திலிருந்து பாதுகாத்ததை போல ரமதான் மாதத்தில் இது போக அதிகமான அமல்கள் செய்ததை போன்று ரமதானுக்கு பிறகும் அந்த அமல் நம்மிடத்தில் இருக்குமையானால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்றுத் தருவது மட்டுமல்ல, சொர்க்கத்தையும் பெற்றுத்தரும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மியராஜுக்கு போயிருக்கும் போது குர்ஆன் ஓதுகின்ற சப்தத்தை கேட்டார்கள். இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்ககிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப யார் ரசூலுல்லாஹ், குர்ஆன் ஓதியவர் யார், எதற்காகவே சொர்க்கத்தில் அவர் குர்ஆன் ஓதுகிறார் என்று 2 கேள்வி எழுப்பினார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதியவர் ஹாரிஸா பின் நுஅமான். எதற்காக சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதும் பாக்கியத்தை பெற்றார் என்றால், உலகத்தில் வாழும்போது அமல்களை தொடர்ச்சியாக விடாமல் ஒரு பேணுதலாக செய்து வந்தார். இதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம். எனவே அருமையான பெருமக்களே, ரமதான் மாதத்தை அடைந்தோம், ரமதான் மாதத்தில் நோன்பு இருந்தோம், ஜமாத்தாக தொழுதோம், அதிகமான இபாதத்துகளை நிறைவேற்றினோம், அதுபோக திக்ருகள் தஸ்பீகாத்துகள் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டோம். இந்த செயல் ரமதானுக்கு பிறகும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த ரமதான் நமக்கு சாதகமாக அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தையை மனதில் நாம் எல்லாம் சபதமாக எடுக்க வேண்டும். என்ன வார்த்தை? நீங்கள் ஹஜ்ஜின் கிரிகளை முடித்து விட்டால் அல்லாஹ்வே அதிகமாக அமல் செய்யுங்கள். ஹஜ்ஜை முடித்து விட்டோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, அன்று பிறந்த பாலகனாக நாம் மாறிவிட்டோம் என்ற எண்ணம் இல்லாமல் இனிமேதான் உடைய வாழ்க்கையே இருக்கிறது என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இதே போன்றுதான் ரமதான் முடித்து விட்டால் ரமதானில் அதிகமான நன்மைகளை செய்து விட்டோம் என்ற எண்ணத்தில் வாழாமல் ரமதானில் செய்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ரமதானுக்கு பிறகும் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.